ரோமர் 4வது அதிகாரத்தின்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக கருதப்பட்டுச்சு. ஏன்னா அது ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து நீதி அப்படின்னு சொல்றதுனால கருதப்படுது. இதை குறித்து நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஏன்னா அது ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடய இந்த கதை முடியல. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் வருது. அதுதாங்க விருத்த சேதனம். அதை ஆண்டவர் ஆபிரகாம பண்ண சொல்றாரு. பொதுவா ஒரு ஆண் அந்த காலத்துல விருத்த சேதனம்னா என்னன்னே தெரியாம பண்ண மாட்டான். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் பண்றாரு. அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. அதன் மூலமா ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறக்குது. இந்த இடத்துல விருத்த சேதனம் அப்படின்றது ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால வந்த கிரியை. இந்த பேட்டர்னை நீங்க நல்லா பாருங்களேன். ஆபிரகாமுடைய விசுவாசம், அதுக்கப்புறம் விருத்த சேதனம், அதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது அப்படியே நீங்க கிறிஸ்தவத்துல அப்ளை பண்ணுங்களேன். நம்ம ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமா நமக்கு நீதி கிடைக்குது. அது மாத்திரம் கிடையாதுங்க, ஆண்டவர் நம்மளோட இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். அந்த காலத்துல ஆபிரகாம் அவருக்கே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆத்துமாவை ஆண்டவர் விருத்த சேதனம் பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கும் போது நம்மளுடைய ஆத்துமால இருந்து கனி பிறக்கும். அதுதாங்க ஆவியின் கனி. ஆண்டவர் விரும்புற மாதிரி ஒரு பரிசுத்த சந்ததியை ஆபிரகாம் பெற்றெடுத்தாரு. அதே மாதிரி ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த கனியை நம்ம பெற்றெடுக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் பண்றதுக்கு விட்டு கொடுக்கணும். எந்தெந்த காரியங்கள்லாம் நம்ம விருத்த சேதனம் பண்ணோம்? நமக்குள்ள இருக்கிற பாவம், நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற ஆதாமுடைய சுபாவம், நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம், இது எல்லாத்தையுமே விருத்த சேதனம் பண்ணோங்க. இது பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம்தான் முடியுமே தவிர்த்து நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்மளுடைய பராக்கிரமத்தினாலேயோ முடியாதுங்க. அதனால இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத குறித்து சிந்தித்து பாருங்களேன்.